ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா, எங்கள் மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தைய பிறந்திருக்கு எங்கள் வீட்டில். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இந்த கன்றுக்குட்டி வந்து நைட்டு ஒரு 8:30 மணிக்கு கன்றுக்குட்டி போட்டுச்சு. கன்றுக்குட்டி போட்டு அப்புறம் மறுநாள் மார்னிங் வரைக்கும் அந்த மாடோட உடம்பு இருக்கு இல்லையா, அந்த மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா, கன்று போட்ட பிறகு அந்த உடம்பு போட்டால் தான் அதோட கர்ப்பப்பை க்ளீன் ஆகும். அது வந்து சரியாக வரவே இல்லை. வெல்லமும் பச்சரிசியும் கொடுத்தோம் கஞ்சி காசி, அப்பயும் வந்து அது வரவே இல்லை. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் அந்த டாக்டர் வந்து ஊசி மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கை விட்டோம், ஃபுல்லாக கர்ப்பப்பை க்ளீன் பண்ணி அனுப்புனார். அதுக்கப்புறம் தான் மாட்டுக்கு சுடு தண்ணியெல்லாம் வச்சு நாங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பால்லாம் கறந்தோம். அதுக்கப்புறம் இந்த கன்றுக்குட்டிக்கு, இந்த மாட்டுக்கு எல்லாத்துக்குமே தீனி போட்டோம். மாடு கன்றுக்குட்டி வந்து பால் குடிச்சிச்சு. இப்போ அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நிறைய இந்த கன்றுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கணும். அதுலேயும் இது வந்து ரொம்ப பெண் குழந்தை. இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போது எங்கள் வீட்டில் இந்த கன்றுக்குட்டினால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக இதுதான் வேலை பார்த்தோம். இது முடிக்கிறதுக்கு, இந்த மாட்டுக்கு சுடு தண்ணி வச்சு குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு மணி வந்து 2-3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சமைச்சோம். பாருங்கள், இந்த கன்றுக்குட்டி தான் அது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது ஒரு 3 மணி 4 மணிக்கு பிறகு தான் நாங்கள் போய் சாப்பாடெலாம் சமைச்சோம். சமைச்சிட்டு சாப்பிட போனோம். மறுபடியும் வந்து மாடு கன்றுக்குட்டிக்காக கத்திகிட்டே இருந்தது. அப்பயும் வந்து மாடு கன்றுக்குட்டிட்டு விட்டுட்டு வெறும் பிளெயின் சாதம், அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டோம். ரசம், தயிர் இருந்தது, ரசம் செய்யலை. இதிலே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். கடகடன் சாப்பிட்டு போயிட்டு அந்த கன்றுக்குட்டிக்காக நாங்கள் காவல் இருந்தோம். ரொம்ப 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துலேயே வந்து சாதம் போட்டு கூட்டு போட்டு ஒரு அப்பளம் வச்சு கடகடன் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.